வாயும் வயிறுமா இருக்கும் போது இப்படி சும்மா கவலைப்படக்கூடாது. இந்தம்மா இந்த பாலக்குடி வேண்டாம். உனக்காக இல்லைன்னாலும் என் மருமகனுக்காகவாவது நீ இதை குடிச்சுதான் ஆகும். யாரம்மா நீ? எங்க வந்த? நம்ம தங்க விஷயமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். தங்கத்துக்கும் இந்த வீட்டுக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாது. வீட்டுக்கு ஏதுமா சம்பந்தம்? வீட தாலி கட்டுச்சு. டாக்டர் தான் தாலி கட்டினாரு. அவருக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. அட நீ யாரம்மா? வக்கீலு? நானா? தங்கத்தோட வருங்கால அண்ணி. ஓஹோ, நீதானா அந்த பொண்ணு? நானேதான். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நானே உன்னை பார்த்து சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத பாரம்மா, நீ நல்லா இருக்கணும்னா அந்த நல்ல பாம்பு கூட்டத்தோட சேராதம்மா. அது இருக்கட்டும்மா. கல்யாணமாகி இன்னும் 1 வருஷம் ஆகல, புருஷன் விரட்டிட்டான், அண்ணங்காரன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஏமா அந்த பொண்ணு என்ன செய்யும்? பைத்தியக்கார பொண்ணு. ஜெயிலுக்கு போறது அவங்க பரம்பரை வழக்கம்மா. இதோ பாருமா, ஒரு பொண்ணை நடுத்தரல விடுறது பெரிய பாவம். அவளுக்காக எங்க கௌரவத்தை இழக்க முடியாது. கௌரவத்தை இழக்க முடியாதா? ஏம்மா நான் தான் கேக்குறேன், கொஞ்சம் சொல்லுங்க. ஏதுமா கௌரவம்? யாரோ செஞ்ச குத்தத்துக்காக ஒரு புள்ள தாச்சிய கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுதான் கௌரவம்னா அது எங்க இருக்குன்னு காட்டுங்க. அந்த போலி கௌரவத்தை நானே அள்ளி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறேன். ஏன் அதே பிரச்சனை? போடி வழிய. ஆட சும்மா மிரட்டாதம்மா. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? காதலிச்சு கார்ல ஊரெல்லாம் சுத்தி கல்யாணம் பண்ணிட்டாரே பெரிய மனுஷன், அவரை கூப்பிடுமா? நானே நேரம் கேக்குறேன். நீ என்ன கூப்பிடுறது? நானே கூப்பிட்டுக்கிறேன். வாங்க டாக்டர். தம்பி தம்பி, நம்ம திட்டத்துக்காக தங்க அவளை அனுப்பிச்சுட்டாரா? இல்ல சார். இரு வர சார், நான் உங்களை திட்டத்துக்காக வரல. தங்கத்தை எப்படியாவது மறுபடியும் உங்க குடும்பத்துல சேர்த்துக்கணும்னு உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கலான்னு வந்தேன். யாருமா நீ? நீயே எங்க கால்ல விடணும்? என்ன செய்யறது? நெஞ்சில இருக்க வேண்டிய இருதயத்தை சில பேருக்கு கால்ல வச்சுட்டான் கடவுள். டாக்டர் சார், பல பேருடைய நாடி துடிப்பை பாக்குற நீங்க ஒரு பெண்ணோட இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கலீங்க. டாக்டர் சார், தங்கம் பசியும் பட்னியுமா தவிக்கிறா. இப்ப ஒரு உயிருக்காக இல்ல, 2 உயிருக்காக அவ சாப்பிட்டாகணும். இதுல 1000 ரூபாய் இருக்கு, தங்கத்துக்கு செலவுக்காக கொடுத்து அனுப்பு. நான் என்னமோ எங்க குணம் இருக்கும்னு வந்தேன். இங்க கேவலம் பணம் தான் இருக்கு. டாக்டர், இந்தாங்க உங்க 1000 ரூபாய். உங்க பொண்டாட்டி நீங்க காப்பாத்த வேண்டாயா, என்னால காப்பாத்த முடியும். என் கையில வலு இருக்கு. புல்லு வெட்டிய 5 குடும்பத்தை காப்பாத்துவேன். நான் வரேன். இந்தாயா 1000 ரூபாய். கடைசியா சொல்றேன், இரும்பு சங்கிலியை விட தாலி கைக்கு பலம் அதிகம், மறந்துடாதே. உனக்கு பிடிச்ச அதிரசம் உள்ளத்தாட்சி ஆச்சுன்னு நானே செஞ்சேன். ஐயோ போய் சொல்றான். கை வலிக்க நான் பிடிச்சவனா? ஒரு அதிர்ஷ்டம் கூட என் பல்லுல படலாமா? அதெல்லாம் பல்லல கூட படாம விழுங்கி விட்டாரு. டெசன் கணக்குல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தங்கம் இப்பதான் நல்லா சிரிக்குது. ஆமா தங்கம், இப்படியே கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இரு. பிள்ளையாட்டம் பிறக்கட்டும், அப்புறம் டாக்டர் சார கேட்கிற விதத்துல கேட்க சொல்றேன். பிள்ளையாண்டாலும் முடிவு கட்டிடாத வள்ளி, பொண்ணு பிறந்துட்டா. உங்க வாயை முடிக்கிட்டு சும்மா இருங்களேன். புள்ளதான் பிறக்கும். இல்லடி, பொண்ணுதான் பிறக்கும். சரி சரி சரி, இதுக்காக ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒரே பிரசவத்துல புள்ளையும் பொண்ணும் பிறந்துட்டா சரி. அப்ப புள்ளைய நான் தத்து எடுத்துக்கிறேன். பொண்ணை நான் தத்து எடுத்துக்கிறேன். ஐயோ, அப்புறம் எனக்கு? உனக்கு அடுத்த பிரசவத்துல பாத்துக்கலாமா? அம்மா சதாச்சந்திரக்கு என் தங்கச்சி குழந்தை வந்திருக்கா. என்ன குழந்தைப்பா? ஆண் குழந்தை. என்ன போலே இருக்கா. குணத்திலையும் பொண்ண மாதிரியே இருக்கணும்னு வாழ்த்துறேன்ப்பா. ஏப்பா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையா. இந்த நிலைமையில என் தங்கச்சி அனாதையா விட்டுட்டு வந்திருக்கேன். அதை நினைச்சுதான் வேதனை இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல.
என்னமோ ஒரு தங்கச்சியை பிரிஞ்சதுக்காக நீ இப்படி வருத்தப்படுற. நான் 2 தங்க கட்டிகளை இந்த பொல்லாத உலகத்துல விட்டுட்டு வந்தவப்பா. இப்ப அவங்க என்ன ஆனாங்களோ தெரியல. ஐயா, என்ன இது? என்ன அழ வேண்டாம் சொல்லிட்டு நீங்க கண்ணீர் விடுறீங்களா? என்னமோ தம்பி, எனக்கு நீயும் உனக்கு நானும் ஆறுதல் சொல்ற போதுதான் உள்ளபடியே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தைரியமாங்க ஐயா, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்வுங்க. இப்பவே தங்கச்சிக்கு லெட்டர் எழுதி குழந்தை கொண்டாடு காரணம் சொல்லப்பாங்க. சீக்கிரம் எழுது தம்பி, என் பேரனை நான் பார்க்க வேண்டாம். இப்ப தங்கம், அன்புள்ள அத்தான் அவர்களுக்கு நேற்று காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனுமதித்தால் ஒரு முறை குழந்தையை உங்கள் வீட்டுக்கு எடுத்து வந்து காட்டுகிறேன். கூடாது என்றால் நீங்களாவது வந்து அந்த பச்சிளம் பாலகனை ஒரு முறை பார்த்து விட்டு செல்லுங்கள். அத்தான் அத்தையின் ஆசைக்காகவும் உங்களுடைய வாழ்த்துக்காகவும் என் குழந்தை காத்திருக்கிறான். இப்படி தங்கம், குழந்தை கொடுமா. ராஜா, ராஜா, அம்மா, அம்மா, ராஜா, என் கண்ணு அப்படியே சந்திர மாதிரி. வள்ளி, என் மாப்பிள்ளை பாத்தியா எப்படி இருக்காங்க? ஜம்முன்னு இல்ல? இந்த நேரத்துல நான் உன் கூட இருக்க முடியாம போச்சு. கவலைப்படாத, எனக்கு எந்த குறையும் இல்லை. வள்ளி கவனிக்குது. வள்ளியா? ஏன் வள்ளி? அப்படியா? ஐயா, வாங்க வாங்க, இது வந்து பாருங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. இதான் என் தங்கச்சி, இதான் என் மாப்பிள்ளை. எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? யார் போடுறான்? ஏ பையல, தாத்தா பாடுறா. நான் ஓன் தாத்தாடா. இங்க பாருப்பா, இங்க பாரு. பொல்லாத பையன் தாத்தா தாடியே பாக்குறான். ஐயோ, பயந்து அழுவுறா. நம்ம முதல்ல வீட்டுக்கு போனதும் குழந்தைக்கு திஷ்டி சுத்து போடுமா. ரங்கா, உன் மருமக உன்ன போலவே இருக்காப்பா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? புரியுதுப்பா, புரியுது புரியுது. இந்தம்மா, நீ கொடுத்து வச்ச பொண்ணு. தம்பிக்கு சீக்கிரமே விடுதலை கிடைச்சிடும். புறப்படுங்க புறப்படுங்க, டைமாச்சு. குழந்தைய பத்திரமா பாத்து வரேன் மாமா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஐயா, இன்னொரு மாதிரியா இருக்கீங்க. உயிரோட இருந்தா என் பிள்ளைகளும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆண்டவனே, நீதான் அவங்களை எல்லாம் காப்பாற்ற. அன்புள்ளவர்களே, இந்த சிறைக்கூடத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவிற்கு தர்மப்பிரபுவும் சத்தியசீலரும் கருணையே வடிவானவருமான தர்மராஜ் அவர்கள் தலைமை தாங்க வந்திருக்கிறார்கள். சமுதாயத்தில் இவரை போன்ற நல்லவர்களின் பிரச்சாரத்தின் காரணமாகத்தான் குற்றவாளிகள் குறைந்து வருகிறார்கள். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் பேசுவார்கள். வாங்க சார், பேசுங்க. சகோதரர்களே, சகோதரர்களேன்னு நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குதா? நீங்களும் மத்தவங்களை போல பிறந்தவங்க தான். ஆனா சந்தர்ப்பம், சூழ்நிலை, தவறான செய்கையின் காரணமா நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இங்க வந்த காரணத்துக்காக உங்களை வெறுக்கிறவங்களை நான் ஈன பிறவியா மதிக்கிறேன். எவ்வளவு பெரிய மனுஷன். நீங்க செஞ்ச குத்தத்தை எண்ணி பார்த்து திருந்துறதுக்கு தான் இந்த சிறைச்சாலை. இது தண்டனை கூடமல்ல, திருந்தும் இடம். அதனாலதான் நான் உங்களை எல்லாம் என் சகோதரர்களா மதிக்கிறேன். இன்னைக்கு பொங்கல் திருநாள், மக்கள் ஆனந்தமா கொண்டாடுறாங்க. இந்த நல்ல நாள்ல உங்க உள்ளத்திலேயும் தர்மம், சத்தியம், நேர்மை நிலைச்சிருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்பொழுது திரு தர்மராஜ் அவர்கள் உங்களுக்கு இனிப்பு வழங்குவார்கள்.
ஒவ்வொருவராக வரிசையாக வந்து வாங்கிச் செல்லுங்கள். தர்மத்தை பத்தி நீயாடா பேசுற? டேய், உன் அடிமை பார்க்காம நான் சாக மாட்டேன்டா. டேய், நான் சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன்டா, சாக மாட்டேன். ஐ வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல. வாழ்க்கையில ரொம்ப விரக்தி அடைஞ்சவன், அதனாலதான் உங்களை யாருன்னு தெரியாம. யார் இவரு? இவன் ஒரு ஆயுள் கைதி, வேலூர் ஜெயில இருந்து இப்பதான் வந்திருக்கிறான். கொலகாரனா இருப்பான் போல இருக்குது. அதனாலதான் மூளை குழம்பு ஏதோ உளறான். தயவு செய்து அவனை தண்டிக்காதீங்க. முடிஞ்சா அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க. அந்த செலவையை நானே ஏத்துக்கிறேன். ஐயா, இங்க இருங்க, நான் சேர்ந்து இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் அந்த விழாவில் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திட்டு ஓடியாந்தீங்க? இந்த உலகமே என்ன பைத்தியம் சொல்லட்டும், என் முகத்துல காய் துப்பட்டும். ஆனா நீ மட்டும் அப்படி சொல்லாதே, அப்படி சொல்லாதே. இல்லையா, சொல்ல மாட்டேன். அமைதியா இருங்க. ஆமா, அந்த தர்மராஜை ஏன் அப்படி அவமானப்படுத்துனீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் என்ன விட்டிருந்தா அவனை கொலை பண்ணி இருப்பப்பா, கொலையே பண்ணி இருப்பேன். கொலையா? நீங்களா? என்னால நம்பவே முடியலையே. நீங்க கொலை செய்யக்கூடிய அளவுக்கு தர்மராஜ் அப்படின்னு குற்றம் செய்தாரு. ஆமாப்பா, அவன் ஒரு கொலகாரன், கொலகார பாவி. தர்மராஜ் ஒரு கொலைகாரனா? ஆமாப்பா. என்னையா சொல்றீங்க? ஆமாப்பா, கொலை செஞ்சவன் அவன், தண்டனை அனுபவிக்கிறவன் நான். ஐயா, ஆனா தெய்வம் மட்டும் இருக்கிறது உண்மையா இருந்தா கருணாகரனை கொண்ட அந்த பாதி தர்மராஜ் புடுவா புடுதுடித்து சாக நான் கண்ணால பாப்பேப்பா, கண்ணால பாப்பேன். கருணாகரா? யாரு? எனக்கும் தர்மராஜுக்கும் சோறு போட்ட முதலாளி. அப்ப உங்க பேரு? பேரா? நூல். ஐயோ, அதான் கேட்கல. உங்க உண்மையா பேருங்க? அட, அதை எப்பா கேட்கிறேன்? சொல்லுங்க பெரியவரே. வேலப்ப. உங்க மகன் பேரு? ரங்க. உங்க மகன் பேரு தங்கம் தானே? ஆமா. ஏப்பா, உனக்கு அவனை தெரியுமா? அப்பா, என்ன? நான் தான்ப்பா உங்க மகன். அப்பா, உங்களை பத்தி ஊர் சொன்னதையெல்லாம் அப்படியே நம்பிட்டப்பா. அதனால்தான் இத்தனை வருஷமா உங்களை பார்க்காம இருந்துட்டப்பா. அப்பா, இதை மன்னிச்சுங்கப்பா, இதை மன்னிச்சுங்கப்பா. அது உன் தப்பு இல்லப்பா, உன் தப்பு இல்ல. அப்ப நீ குழந்தை, நல்லது கெட்டது தெரியாத வயசு. ரங்கா, ரங்கா, இப்பவாவது நீ என்ன நல்லவன்னு நினைச்சியே, அது போதுப்பா, அது போதும். என் கவலையெல்லாம் பறந்து போயிடுச்சப்பா, பறந்து போயிடுச்சு. அண்ணி, அண்ணி, வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம், உட்காருங்க. என்ன சௌக்கியமா? சௌக்கியமா இருக்க. பேபி, யார் இந்த பொண்ணு? என்ன நீ அப்படி கேட்டுட்டீங்க? என் பொண்ணு கீதா, உங்க மருமக. அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அண்ணி, பொண்ணு எப்படி இருக்கா? லட்டு மாதிரி இருக்கிறா. இருப்பா இருப்பா. ஏன்னா நான் மசக்கையா இருக்கும்போது நிறைய லட்டு திம்பேன். அது இருக்கட்டும் அண்ணி, கீதாவோட கல்யாண விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கத்தான் அவளை கையோட இழுத்துக்கிட்டு வந்தேன். பாருங்க, இது கொலகாரம் பொண்ணு நடமாடின இடம். அதை உடனே புனிதப்படுத்தினாதான் எனக்கு தூக்கம் வரும். என்ன சொல்றீங்க? உங்க மகளை என் மருமகள் ஆக்கிக்க எனக்கு பரிபூர்ண இஷ்டம் தான். ஆனா அவன் என்ன சொல்றானோ? தம்பி எங்க? மாடியில தானே இருக்கு. அங்கதான் இருக்கான். சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. அடியே கீதா, கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கிய, போய் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு. நாளைக்கு நீ தானே இந்த வீட்டுல வந்து வாழ போற. போமா. என் மகனுக்கு சங்கீதம்னா ரொம்ப பிடிக்கும். போமா, மாடிக்கு போய் ஒரு பாட்டு பாடு. ஆமாமா, எழுந்துருமா, போய் ஒரு பாட்டு பாடு. முடியாதம்மா. போமா, திரும்பி வரும்போது 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வரணும். போட கண்ணே, போடாமா.
தொடக்கூடாது. இதே மனைவிக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா அந்த மனைவி மட்டும் உங்களுக்கு சொந்தம் இல்லையா டாக்டர்? என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன டாக்டர், பணம் இருக்கு, பெரிய பங்களா இருக்கு, ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அவளை விரட்டுவீங்க, மறுபடியும் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவீங்க, அவளையும் விரட்டுவீங்க. கீதா, டாக்டர் நீங்க 2வது கல்யாணமா பண்ணிக்க போறீங்க. யார் சொன்னது? என் வாழ்க்கையில இனிமே இன்னொருத்திக்கு இடமே இல்லை. அப்படியா? இந்த கல்யாண ஏற்பாட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதாக தவறா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. தங்க இந்த வீட்டை விட்டு தான் போயிட்டான். ஆனா என் நெஞ்ச கூட்ட விட்டு போகல. அந்த நம்பிக்கையோட நீ திரும்பி போகலாம். போறதா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரியுமா டாக்டர்? நான் பாடணும், ஆடணும், உங்களை மயக்கணும், கடைசியில நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்காக என்ன மேல அனுப்பிட்டு கீழே 2 ஜீவங்களை காத்துக்கிட்டு இருக்கு, அவங்களை ஏமாத்தணும். ஏமாத்துருவா? ஆமா. இப்போ நாம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கீழே போனோம், இல்ல எங்க அம்மா என்ன கடிச்சு தின்னுடுவா. சரி, வா போலாம். ஓகே. அண்ணே அண்ணே, இங்க வாங்க, அங்க பாருங்க, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு வர்றது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஜோடி பொருத்தம் பிரமாதம். வாமா, வாங்க மாப்பிள்ள. அண்ணி, ஆக வேண்டியதை பாருங்க, நாங்க போயிட்டு வரோம். சொல்லிட்டு வரா கண்ணே. வரேன் அண்ணி, போயிட்டு வரேன் மாப்பிள்ள. அப்பா 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 அப்பா, என்ன ரங்கா? விருதுப்பா, நான் வீட்டு போறேன். ரங்கா, நீயும் தங்கமும் நீடுடிகான வாழணும்ப்பா. எல்லாரும் சொல்லுங்கப்பா. அப்பா, இனிமே எனக்கு என்ன வேலை தெரியுமா? வெளியே இருக்கிற அயோக்கியனை உள்ள கொண்டாடுறது, உள்ள இருக்கிற நல்லவரை வெளியே கொண்டு போகுது. அதை விட முக்கியமான கடமை உனக்கு ஒண்ணு இருக்குப்பா. கண்கலைக்கு தவிக்கிற தங்கத்தை கணவன் வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யறங்கா. அப்பா, தங்கத்தோட மாமனார கொண்டது நீங்க இல்லைன்னு நான் நிரூபிச்சாருப்பா. அப்பதாப்பா தங்கத்துக்கு கூட வாழ்வு கிடைக்கும். உன்னால முடியுமா ரங்கா? ஏன் முடியாது? எந்த சட்டம் உங்களை கொலைகாலம் தண்டிச்சதோ அந்த சட்டத்துக்கு முன்னால நீங்க நிரபராதிக்கிறது நான் நிரூபிப்பேன்ப்பா. விடுதலை செய்யப்பா, உங்களை கண்டிப்பா விடுதலை செய்வேன். ரங்கா, அப்பா ரங்கா, அப்பா, எந்த ஆபத்தையும் சிக்கிக்காம ஜாக்கிரதையா இருப்பா. உன் முயற்சி வெற்றி பெறட்டும். உங்க ஆசை இருக்கப்பா. ரங்கா, வரப்பா. தங்கம், தங்கம், அண்ணே, தங்கம், அண்ணே, தங்கம். அழாதம்மா, ஏன் அழாத? நான் தான் வந்துட்டேன். கண்ணி என்ன தோத்துக்க? ரொம்ப நல்லா இருக்கமா. தங்கம், என் மாப்பிள்ள பிறந்த வேலை நம்ம அப்பா விடுதலை போறாரு. என்னது அப்பாவா? எங்க இருக்காரு? ஜெயில தான். நீ பாத்தியானே? நீங்களும் தான் பாத்தியே. என் மாப்பிள்ளை அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு, தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு. அவர்தான் நம்ம அப்பா. அவர்தான் நம்ம அப்பாவா? ஆமாவா. செய்யாத குற்றத்துக்காக ஜெயில இருந்து கஷ்டப்படுறாரு. அவரையும் விடுதலை பண்ண போறேன். உன்னையும் அந்த வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்க தான் போறேன். ரங்கா, என்னமாவா? கேட்டி அக்கிரமத்தை அந்த டாக்டருக்கு 2ஆம் வாரம் கல்யாணத்தை ஏற்பாடு நடத்தும். அப்படியா? ஆமா தம்பி, முகூர்த்தத்துக்கு கூட நாள் பாக்குறாங்களா? அண்ணே, பயப்படாதமா, நான் போறேன். கேட்க வேண்டிய முறைப்படி கேட்டு வரேன். தைரியமா இரு. நான் வரேன். இல்லங்க, மறுபடியும் என் வீட்டுல ஏன் கால் வச்ச? தன் வலது காலை எடுத்து வச்சு என் தங்கச்சி ஏற்கனவே வந்திருக்காளே, அதனால. அந்த உறவு தான் எப்பவும் முறிஞ்சு போச்சேன். தெரியும். இன்னொரு புதிய உறவு ஏற்பட போகுதுன்னு தெரியும். ஏன் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதை பத்தி நீ ஒண்ணும் கேட்க வேண்டியதில்லை. உங்களை நம்பி விட்டுட்டு போன என் தங்கச்சி ஒரே அடியா செத்து இருந்தா நான் கேட்டுக்க மாட்டேன். அத்தை, அவ தினமும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. ஒரு கொலகாரனுடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை தான் அது. அத்தை, சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. இன்னொரு தடவை அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அத்தை, உங்க புருஷ கொன்னது எங்க அப்பா இல்ல. நான் சொல்ல கேளுங்க. நீங்க நினைக்கிற தப்பு. எங்க அப்பா நிரபராதி. அத்தை, எங்க அப்பா நிரபராதி. என்னப்பா அது புது கதை சொல்றேன்? இல்ல, பழைய கதையை போட்ட போறேன். உதைக்கப்பட்ட ரகசியத்தை தோல்வி எடுக்க போறேன். அத்தை, யாரோ கொலை செஞ்சுட்டு அந்த பழி எங்க அப்பா மேல போட்டாங்க. இது கோர்ட்டுக்கு தெரியலையா? கோர்ட்டுக்கு கால் தான் இருக்கும், கண்ணு இருக்க முடியுமா? நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். உங்களை மட்டும் என்ன, இந்த உலகத்தை நம்ப வைக்க போறேன்.
என் தந்தை நிரபராதியை நிரூபிக்கிறதுதான் இனிமே என்னுடைய ஒரே லட்சியம். அதை உங்களால நிச்சயமா நிரூபிக்க முடியுமா? ஒரு மகனுக்கு அதை விட வேற என்ன கடமை இருக்க போகுது? அப்ப உடனடியா அதை கவனிங்க. நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். மாப்பிள்ள, அது வரையிலும் உங்க 2வது கல்யாணம் நிச்சயமா நடக்காது. முரளி, என்னப்பா சொல்ற நீ? இருங்கம்மா, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அத்தை, என் தந்தையை நிரபராதின்னு விடுதலை செஞ்சு என் தங்கச்சி இங்க கொண்டாந்து நிறுத்துனேன். அப்படி செய்யல உங்க கண்ணிலே படமாட்டேன். நாப்பா, ஐயோ தங்கச்சி, 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 தங்கச்சி. நாப்பா, ஏன் இப்படி பயப்படுற? நீ நல்லவனாயிட்டே தெரிஞ்சுட்டேன்னு எனக்கு தெரியுமே. நீ மன்னிச்சிடுவேன்ற தைரியத்தில் தான் நான் இந்த ஊரை விட்டே ஓடாம இருந்தேன். அது சரி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன செய்யணும் சொல்லு. நாப்பா, அந்த தர்மராஜ் வீட்டுல எனக்கு ஒரு வேலை வேணும். தர்மராஜ் வீட்டுல உனக்கு வேலையா? எதுக்கு மாமா? என் தங்கச்சியோட பொது வாழ்வுக்காக. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு போகணும். என்ன சொல்ற? அண்ணே, தங்கத்தோட வாழ்க்கைய நீதான் கெடுத்த. மறுபடியும் அவளை வாழ வைக்க சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எப்படியாவது மாமாவுக்கு வேலை வாங்கிக்கொடு. அந்த கருணாகரனுடைய பிறந்த நாள் விழாவை ரொம்ப பிரமாதமா கொண்டாடணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறான் தர்மராஜ். அதையே காரணமா வச்சு உன்னை எப்படியாவது உள்ள அழைச்சுக்கிறேன். மாமாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அங்கேயே வேலை வாங்கி கொடுங்க. ஆபத்தான வேலை நீ வரக்கூடாது. வேணாம். ஆபத்து நேரத்துல துணையா இருக்கிறது தான் கட்டிக்க போறவளுடைய கடமை மாமா. சரி. எஜமா, நேத்து நான் பஸ்ல போயிட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஜனங்கள்லாம் உங்களை பத்தி ஓஹோன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டாங்க. ஏப்பா, நல்லா கேட்டியா? இவரையா புகழ்ந்து பேசுறாங்க? ஆமாங்க. எப்பவோ செத்து போயிட்ட முதலாளி கிட்ட ஐயா என்ன பக்தி வச்சிருக்காரு, என்ன மரியாதை வச்சிருக்காருன்னு சொல்லி ஊர் உலகமே பாராட்டி பேசுதுங்க. கரெக்ட். நாளைக்கு இவருடைய நினைவு நாள் விழாவை சிறப்பா கொண்டாட போறேன். நாயகம், நம்ம மில் தொழிலாளர்களுக்கெல்லாம் விடுமுறை கொடு. இவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணு, அன்னதானம் பண்ணு. அதோட ஒரு நல்ல கலா நிகழ்ச்சியும் நடத்தலாம் எஜமா. ஆமாத்தா, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? பூரா பெண்களே நடத்துற நாடகம் பிரமாதமா இருக்கும். அரேஞ்ச் பண்ணட்டுமா? ஐயோ, அதே எங்க மாமா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. இல்லன்னா ஸ்ட்ரிப்டீஸ், அப்படின்னா அதாவது மேல்நாட்டு நடனம். பெண்கள் அவங்க உடம்புல இருக்க ஆடைகளை ஒவ்வொன்னா கழட்டி எறிகிற டான்ஸ். ஐயோ, அதே எங்க மாமா நல்லா இருக்கும். கருமம் கருமம். நாயகம், கொஞ்சம் வெளியில போறியாப்பா? போறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. காலையில தானே பணம் வாங்கினேன். காலையில டிபன் சாப்பிட்டீங்க, மத்தியானம் சோறு சாப்பிட மாட்டீங்க. சரிதான், கொடுங்கத்தான். இது மாதிரி உனக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு இந்த வீட்டை அடகு வைக்க வேண்டியதுதான். ஐயோ, அதே எங்க மாமா நல்லா இருக்கும். எஜமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி இருக்காங்க. அவங்க பிரமாதமான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க. ஐயோ, அதே எங்க மாமா நல்லா இருக்கும். இடிச்சனா எதை எடுத்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு பணம் விட்டாள். பணம் விட்டாள். ஆமா, எவ்வளவு பணம் கேட்பாங்க? நீங்க எதை கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வாங்கிக்குவாங்க. அப்ப அதையே ஏற்பாடு பண்ணு. இந்த டேப் ரெக்கார்டர் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப அங்க டான்ஸ் ஆட போறாங்களே, அவங்க பாடுற பாட்டு இதுல ரெக்கார்ட் செய்ய போறேன். ஆமா ஆமா, நான் கூட ரொம்ப கவலையா இருக்கிற போதெல்லாம் போட்டு போட்டு கேட்பேன். ஏய், டான்ஸ் காரங்களா, டான்ஸ் ஆடுங்க. வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இல்ல பேபி? இன்னும் பெரிய பெரிய கதையெல்லாம் இருக்கு. இல்ல வள்ளி, இது என்ன பிரமாதம் மாமா, அட்டாங்களே டேப். ஐயோ, என்ன ஜாலியா இருந்துச்சு. டப 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 டப. டேப். இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது, பெரிய ஆட்டக்காரங்க. இன்னும் நல்லா ஆடுவாங்க, பாடுவாங்க. நீங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டியா? ஆமாங்க, இவங்க புருஷன், நான் பொஞ்சாது. ஏப்பா, நீ அந்த பொண்ணை காதலிச்சியா? எப்படி? அதுதான் என்ன காதலிச்சது. ஐயா, என்ன இது போய் சொல்றீங்க? இவங்க தான் முதல்ல என்ன காதலிச்சாங்க. ஐயோ ஐயோ, அத்தை கேட்டியா? அவங்க 2 பேரும் கூட காதலிச்சுட்டாங்களா? உலகத்திலேயே நாங்க 2 பேர் தான் காதலிக்கவே கூடாதா? முஞ்ச பாரு முஞ்ச. போயா. ஏப்பா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணம் எல்லாம் இருக்குங்க, அது சொல்லுங்க. ஐயா, ஏதாவது வேலை கொடுத்தா தேவையில்லைன்னு சொல்றாங்க. வாங்குறேன். இங்கனே வேலை கிடைச்சா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே வேலை பார்த்து. ஆமா ஆமா, நான் கூட டேப் அடிச்சு கத்துக்குவேன். டபடபா. சும்மா இல்ல, வர வர இந்த வீட்டுல எல்லாரும் சோத்து முட்டைகள் ஆயிட்டு இருக்குங்க. இத பாருங்க,
என்னாலையும் வளைஞ்சு நிமிந்து வேலை செய்ய முடியல. வயசாகல. சும்மா 4 பேர் எதிர்ட்டே நீ மரியாதை எல்லாம் பேசாத, எனக்கு கோபம் வரும். பேபி, வேலை கொடுக்கறதும் வேலை கொடுக்காம இருக்கிறதும் உன் இஷ்டம். என் பொண்ணு, உனக்கு சமைக்க தெரியுமா? ஓ, நல்லா பொங்கி போடுவேனுங்க. என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் பொஞ்சாதி வெள்ள பண்ணியாத்த அப்படி சுட்டு அடுக்கி வைப்பா பாருங்க. திம்பேன் கணக்கில்லாம திம்பேன். அத்தைக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு, உடனே அப்பாயின்மெண்ட் தான். ஏன் சிரிக்கிறீங்க? இந்தாப்பா, நீ தோட்ட வேலைக்கு போ, நீ அடுப்பங்கரைக்கு போ. ஏமாமா, வேலைக்கு சேர்ந்துட்டோம், இனிமே என்ன செய்யறது? இந்த வேலைக்கு சேர்ந்தோம், நம்ம வந்த வேலையை இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். நம்ம கல்யாணி மாதிரி இருக்க. ஆமா, கல்யாணி இங்க இருக்க. ஏமாமா, நம்ம குதிரை எப்படி இங்க வந்துச்சு? அது நம்ம கடங்காரங்க சேர்ந்து இவங்க வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ நாம வரப்போறது தெரிஞ்சு நமக்கு முன்னாலேயே கல்யாணம் இங்க வந்துருச்சு. நீங்களா? நீயா? டாக்டர் சார், நேற்று ராத்திரி பூரா குழந்தை கண்ணையும் திறக்கல, கடுமையான ஜுரம் சார். ஒன்னும் பயப்பட வேண்டியது சாதாரண ஜுரம். குழந்தையோட பேர் என்ன? இந்த குழந்தைக்கு இப்போ நீங்களே ஒரு பேர் வையுங்களே. இந்த மருந்து 2 நாளைக்கு கொடு, சரியா? ஒரு டாக்டரா இருந்து கடமையை செய்துட்டீங்க, ஆனா பெத்தவரா இருந்து செய்ய வேண்டிய கடமையை மறந்துட்டீங்க. குழந்தை பிறந்த உடனே ஓடி வந்து கண்ணி மணியை கட்டி தங்கமே அள்ளி அணைச்சு முத்தமிட வேண்டாம். நீ நல்லா இருடான்னு ஒரு சின்ன கடிதாசியாவது போட்டிருக்க கூடாதா? குழந்தை பிறந்த செய்தி எனக்கு ஏன் தெரியப்படுத்தல? ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? என் கண்ணீரால கடிதம் எழுதியிருந்தேனே. கடிதமா? அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கலையா? தம்பி, ஏமா? ஏன்பா அவ்வளவு நேரம்? கொஞ்சம் வேலையா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஏமா, தங்கத்துக்கு ஆண் குழந்தை பிறந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. லெட்டர் எழுதியிருந்தாங்களாமே, நீங்க பாக்கல? லெட்டரா? இல்லையே. கல்யாணம் செய்துகிட்டா குழந்தை பிறக்கத்தானே செய்யும், இதுல என்ன அதிசயம்னு யாரோ கிழிச்செறிஞ்சிட்டாங்க போல இருக்கு. ஐயோ, நான் தான் கடதாசியை மறைச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாப்பா? யாரோ செஞ்ச பாவத்துக்கு அந்த சின்னஞ்சிறு குருத்து என்னம்மா செய்யும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க அனுமதி இல்லாம அந்த குழந்தை இந்த வீட்டுக்குள்ள வராது. தம்பி, நீ நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். உன் கவலையெல்லாம் தீரணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மறுபடியும் கல்யாணம், அந்த எண்ணத்தையே விட்டுருங்கம்மா. நான் இப்ப கணவன் மட்டுமல்ல, ஒரு குழந்தைக்கு தகப்பன். தொந்தி கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும் என்ன குஷி பிறந்துருச்சு போல இருக்கு, பாட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கிண்டவா? என்னது, நீங்க பாடலையா? பாட்டு சத்தம் கேக்குது. என்னது, நாம பாடின பாட்டு அப்படியே கேக்குது. அதிசயமா இருக்க. ஆமா, அதிசயமா தான் இருக்கு.
எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. 1000 எண்ணம் கொண்டு மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. பாட்டை இந்த பெட்டிக்குள்ளார எப்படி கொண்டு வந்தீங்க? கொண்டு வந்தேன். இதே மந்திரம். வெள்ளக்கார கண்டுபிடிச்ச யந்திரம். அப்போ யார் பாடினாலும் திருப்ப கேட்கலாமா? ஓ, யாரு பாடினாலும் சரி, யாரு பேசினாலும் சரி, இதுல அப்படியே பதிவாயிடும். எப்ப வேணுமானாலும் திருப்பி கேட்கலாம். வெள்ளி வெள்ளி, நீ ஒரு பாட்டு பாடு. இப்ப ரெக்கார்ட் பண்ணி இப்ப போட்டு காட்டுறேன். அதே பாடு. என்ன பாட்டு ஆயிட்ட? சும்மா பாட்டு பாடு. சினிமா பாட்டு, காதல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. பாடுன்னு சொன்னா முடியாதுங்கிறேன். நீ ஒரு பாட்டு பாடு. இப்ப ரெக்கார்ட் பண்ணி இப்ப போட்டு காட்டுறேன். அதே பாடு. என்ன பாட்டு ஆயிட்ட? சும்மா பாட்டு பாடு. சினிமா பாட்டு, காதல் பாட்டு. என்ன பாட்டு பாடு? நான் மாத்தேன், எனக்கு வெக்கமா இருக்குது. பாடுன்னு சொன்ன. ஐயா, எப்படி சபாசு ஒஸ்தி மிஷின் போட்டிருக்க. என்ன சொன்னாலும் திரும்ப சொல்லுதே. ஆமா, கீதா கீதா, இத கொண்டு போய் நம்ம மாமா படுக்க ரூம்ல வச்சிடலாம். ராத்திரி மாமாவும் அத்தையும் என்ன பேசுறாங்கன்னு காலையில நம்ம கேட்டுறலாம். அதெல்லாம் கேட்க கூடாது. தொடாத தொடாத, அந்நியம் தொடாத. அது எப்படி ஓடுதுன்னு. அது எப்படி ஓடுதுன்னா அது ஓடுது எப்படின்னு எனக்கே தெரியும். கீதா, நீ சொல்லிட. ரங்கா, இது இப்படி திருப்பி. மாமா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாம யாருன்னு தெரிஞ்சு போனா என்ன ஆகுமோ தெரியல. இங்க இருந்து போயிடலாம் மாமா. போதாது. உண்மையான கொலைகாரன்னு ஆதாரத்தோட பிடிக்கணும். எங்க அப்பாவை விடுதலை செய்யணும். என் தங்கச்சியை வாழ வைக்கணும். அப்புறம்தான் இந்த இடத்த விட்டு நான் நகர்வேன். அதுக்காக இங்கேயே இருந்துகிட்டு என்ன பண்றது? பாரு, நாயகத்துக்கும் தர்மராஜுக்கு இடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. முதல்ல அவங்களுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணும். முடியுமா? அவங்க சொந்தக்காரங்க. பூச்சிக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நாயகத்துக்கு ஆசை. அதுதான் பேபிக்கு பிடிக்கலையே. அதை வச்சுதான் நம்ம விளையாடணும். எப்படி? அவங்க 2 பேருக்குள்ள மோதல் ஏற்பட்டதே, ரகசியம் தானா வெளியே வந்துடும். அதுக்கு நீ என்ன செய்ய போற? பாரேன், நாளைக்கே இந்த வீட்டுல ஒரு எரிமலை வெடிக்க போகுது. நல்ல செய்தி. இந்தாங்க. உங்களுக்கு கல்யாணமா? இப்பதான் தாக்கல் எங்க காதுல விழுந்துச்சு. கல்யாணமா? எனக்கா? எங்களுக்கா? ஆமே, உங்களுக்கும் டாக்டர் ஐயாவுக்கும் கல்யாணம் உடனே நடக்க போகுதுன்னு இப்பதான் அம்மா சொன்னாங்க. டாக்டரா? முடியாது, நான் எங்க அத்தானை தான் கட்டிக்குவேன். பல்ல தட்டு போடுவேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எதுக்கு வீண் கொம்பு? இந்த பூச்சை தூக்கி எறிங்க, டாக்டர் புடிச்சுக்க. ஏங்குறேன். பாவம், ஒரு பொண்ணு அவங்க ஐத்தா மேல ஆசை வச்சா அது குத்தமா, அது பாவமா? குத்தந்தான், பாவம்தான். அப்பா அம்மா எதுக்கு இருக்காங்க? அவங்க கிழிச்ச கோட்டை இவங்க தாண்டப்படாதுங்க. ஏன் தாண்டப்படாதுங்கிற? கால சமாசாரத்துல உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? என்ன சொன்னாங்க? நீ மட்டும் உங்க அப்பா அம்மா சொன்ன பொண்ணதான் கட்டிக்கிட்டியா? அதுவா, நீ நானும் ஆசைப்பட்டோம். அப்பா அம்மா சம்மதிக்கல. நம்ம 2 பேரும் ரகசியமா ஓடிடுவோம்னு சொன்னோம். நீ சம்மதிச்ச. 2 பேரும் ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு தெரியாம ஓடணும். வரியா கோயில் மேல சத்தம் கட்டி தாலி கட்டிக்கிட்டோம். பின்ன என்ன, ஊருக்கு சம்மதிச்சிருச்சு. ஆனா இவங்களுக்கு அந்த தைரியம் வராதுல்ல. ஏன் வராதுன்னு? அவங்க பணக்காரங்க, நாம தான் ஏழைங்க. நமக்கு தைரியம் வரும். அவங்க பேசுவாங்க, அவ்வளவுதான். ரங்கா, ஏன் முடியாது? நானும் துணிஞ்சவதா, என்னாலயும் முடியும். பாத்தேடா, அவங்களும் போயிடுறாங்களா? சும்மா அப்படி சொல்றாங்க, செய்ய மாட்டாங்க. கடைசியில இவங்க அந்த டாக்டர் ஐயாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. என்ன ஆகும் தெரியுமா? இவங்க பாட்டுக்கு டாக்டர் ஐயா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் பூச்சி ஐயா கதி என்ன? சொக்கா கிழிச்சுக்கிட்டு ரோடெல்லாம் ஓடுவாங்க. பைத்தியம் மாதிரி திரிவாங்க. கடைசியில ஆத்திரையோ குளத்திலையோ விழுந்து உசிரியே. வள்ளி, நான் இன்னைக்கே போயிடுறேன். சத்தியமா போயிடுறேன். ஐயோ பாவம். ஐத்த கேட்டீங்களா? அவங்களும் பூச்சி ஐயாவோ ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிடுறாங்க. நாமளும் கொஞ்சம் ஒத்தாச்சி செய்வோமே. செய்வோம்.
1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான். நம்ம பொய்ய சொல்லியே. அது சரி, அவன் அந்த பூச்சையா பயந்துகிட்டு தயார். அம்மா, அந்த பூச்சையாவுக்கும் கொஞ்சம் தைரியம் ஊட்டி வைங்க. 1 மணிக்கு ராத்திரி நீங்களும் உங்க மேல உசுர வச்சிருக்க பூச்சையாவும் யாருக்கும் தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்தீங்க, வரவேற்பாங்க. ராத்திரி 1 மணிக்கு, 1 மணி ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்றீங்க? என் பொண்ண அந்த பூச்சி இழுத்துக்கிட்டு விட்டு ஓட போறானா? என்ன அநியாயமா அது? ஒண்ணு கண்ணே செல்லமா வளர்த்தீங்க, அந்த பொண்ணை இழுத்துக்கிட்டு பூச்சியா ஓடுறாங்களாமே. நடக்கலாமா? நான் பெத்த பொண்ணா இருந்தா இந்நேரம் கழுத்து திருகி காட்டிலேயே இருந்திருப்பேன். அடிக்கலாம். நம்ம பொண்ணு எங்க எப்படி போகுது? நம்ம ரோஷமில்லா ஜாத்தியா? இவங்க பணக்காரங்க. நாளைக்கு 4 பேர் கூடி இவங்களை பார்த்து இடிச்சா பொழி மாதிரி நிக்கிறாங்களே. பெண்ணை பத்தி அவன் கூட ஓட விட்டுட்டாங்களே. இவங்களுக்கு ரோஷம் இருக்கா? மானம் இருக்கா? வெக்கம் இருக்கா? சோனதான் இருக்கா? இவங்களுக்கு பங்களா எதுக்கு? கார் எதுக்கு? சிங்காரம் எதுக்கு? பணம் தான் எதுக்குன்னு சொல்லி காரி துப்பா போறாங்களே. கடைசி அம்மா அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி ஆமா. இந்த 2 கல்யாணுக்கு எப்படி இந்த துணிச்சல் வந்துச்சு? அம்மா, இந்த நாயகருக்காக பூச்சியோட அப்பா குடியாதாச்சே ஏதாவது சொல்லிருப்பாங்க. இருக்கும்மா. உங்களுக்கு ஒரே பொண்ணு, நிறைய சொத்து. உங்க பொண்ணு அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சொத்து பூரா அவங்களுக்கே சேர்ந்துடும் திட்டம் போட்டிருக்காங்க. இருக்கும். இவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறேன். நிறுத்துங்க கல்யாணத்தை. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, ஐயோ போச்சு கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணும் தெரியாதும்பாங்க. சாட்சி அது நாங்க சொல்ல முடியுமா? நாங்க ஏழைகளாச்சே, முடியாது. அதனால ஐயோ மையமா பிடிச்சோம்மா. ஆமா, பிடிக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்கே அவனை பிடிக்கிறேன். அதுதான் சரி. ராத்திரி 1 மணிக்கு பூச்சி மாதிரி வச்சுக்கிறீங்க. தூங்காதீங்கம்மா. 1 மணி